அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நாம புளிய மரத்தில் புளியாம்பழம் தயாரிப்பது எப்படி பாருங்க. மாதிரி நல்ல தரமான பழம் எப்படி தயாரிப்பது பாருங்க. மிக அற்புதமான பழம், எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. சூப்பர் புளி, ரொம்ப இனிப்பு புளி, தேன் மாதிரி இனிக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். இந்த மாதிரி சீசனுக்கு வருஷம் ஒரு முறை தான் இந்த புளியாம்பழம் நாம தயாரிக்க முடியும். பழங்கள் நல்லா பழுத்தவுடன் நாம உழுக்க வேண்டும். மரம் ஏறி உழுக்கணுங்க. காத்தடித்தால் விழும், நாம பொறுக்குவோம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. அப்போது மழை காலங்களில் நாம் புளி தயாரித்தால் மண் சேர்ந்து விடும். இந்த மாதிரி வெய்ய காலங்களில் மழை இல்லாத சமயமாக பழங்கள் எல்லாம் பழுத்து விட வேண்டும். பாருங்க, எவ்வளோ அழகான புளி நன்றாக பழுத்து விட்டது. அற்புதமான புளி. இந்த மாதிரி நாம தயாரித்தால் புளிகள் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம், கெடாது. காய்கள் உழக்கூடாது. மரத்தில் இருக்கும் புளிகள் அனைத்தும் பழுத்து விட வேண்டும். இந்த மாதிரி நாம கையாலேயே நாம புளி நன்றாக தயாரிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ரசங்கள் இல்லாத வீடுகளே கிடையாது. குழந்தைகள் கூட அம்மா எனக்கு ரசம் வேண்டும், அப்போதுதான் நான் சாப்பிடுவேன் அடம் பிடிக்கும் குழந்தைகள் நிறைய இருக்குது பாருங்க. இந்த மாதிரி கையாலேயே நாம பொறுக்க வேண்டும், கூட்டக்கூடாது. கூட்டினால் மண்ணு சேருங்க. இந்த மாதிரி உடைந்த புளிகளில் மண்ணு சேரும். பாருங்க, எவ்வளோ அழகா கொட்டி கிடக்குது. இதை நாம மீண்டும் ஒரு முறை காய வைத்து தடியால் தட்டினால் இந்த ஓடுகள் எல்லாம் உதிர்ந்து விடும். பிறகு நாம புளியாங்கொட்டை தயாரிக்கலாம்.